கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது எஸ்ஐயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். இஸ்ரவேலோ, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அன்பான தேவஜனங்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவன் தம்முடைய ஜனங்களை திரும்ப திரும்ப திடப்படுத்தி, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே காரியத்தை யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறதை நம்மளால் கேட்க முடியும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்படைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:26 வாசிக்கிறோம். நிச்சயமாவே தேவ ஜனங்களே, வெட்கப்படுவது என்பது அவமானத்தை அனுபவிப்பது ஆகும். ஒரு புறஜாதியார் மத்தியிலே தலை குனிந்து வாழ்வதற்கு பேர் தான் நம்ம வெட்கப்படுகிறது. எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காததுனால, நம்பிக்கை இல்லாமல் ஜீவிக்கிறதுனால, நிந்தையும் அவமானத்தையும் நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த வெட்கங்கிற வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னுடைய தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை ஒருபோதும் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற தேவன். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவ பிள்ளைய வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். அந்த நம்பிக்கை பல சோதனைகள் அவனுக்கு வந்தது, பரீட்சைகள் வந்தன. அசிரியா ராஜா தன் முழு படையையும் யூதா தேசத்தின் மேல் கொண்டு வந்து குவித்தான். எப்படியெல்லாம் எசேக்கியாவை மிரட்டி சோர்ந்து போக பண்ணணுமோ அப்படியெல்லாம் அவன் முயற்சித்து செய்து பார்த்தான். ஆனால் எசேக்கியாவின் நம்பிக்கை முழுவதுமாக சோதிக்கப்பட்டது. எசேக்கியா மனந்தளர்ந்து போகவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள அவனை கர்த்தர் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் இல்லை. தேவ பிள்ளையே, எசேக்கியா ராஜா ஜெபித்த ஜெபத்தை ஏசாயா 37 நம்ம பார்க்கிறோம். அவர் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நாம் தம்முடைய தேவ தூதர்களில் ஒருவனை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தானா. அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கடந்தார்களாம். தேவ பிள்ளையே, சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் மேலே பூரண விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னார், பூரண நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னார். உங்களை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பந்தி காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போகாதபடி தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த காலவெளியில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கூட இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர்களை வெட்கத்துக்கு உட்படுத்துறாதீங்கப்பா. சிந்தனைகள் நினைக்கிற விருதத்தில் விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களும் அவன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.